PS வீரப்பா சொன்ன அந்த வசனம் எம்ஜிஆரை பார்த்து சொன்ன வாழ்க்கை சத்தியம். சினிமா உலகில் எம்ஜிஆர் நண்பர்களுக்கு, ரசிகர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு அளித்த மரியாதையும் மனிதத்துவமும் எல்லோருக்கும் முன்மாதிரி. அவருடன் வில்லனாக பல படங்களில் நடித்தவர். அந்த ஹா 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 என்ற சிரிப்பால் பார்வையாளர்களே கலங்கடித்த PS வீரப்பா. சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் தான் அந்த புகழ்பெற்ற சிரிப்பு பிறந்தது. அந்த சிரிப்பு பின்னர் வீரப்பாவின் அடையாளமாக மாறியது. எம்ஜிஆர் வீரப்பா நட்பு 1946 ஸ்ரீ முருகன் படத்திலிருந்தே தொடங்கியது. வாழ்க்கையின் இறுதி வரை நீடித்த உறவு அது. மகாதேவி படத்தில் வீரப்பா சொன்ன வசனம் இன்று ரசிகர்கள் நெஞ்சில் நிற்கிறது. அடைந்தால் மகாதேவி, இல்லையெனில் மரணதேவி. அந்த வசனத்துக்கு தியேட்டர் முழுவதும் கைகொட்டல் நிறைந்தது. எம்ஜிஆர் எப்போதும் தன் சக நடிகர்களை கவனிப்பார். ஒரு சண்டை காட்சியில் வீரப்பா பள்ளத்தில் இழப்போவதை பார்த்து எம்ஜிஆர் உடனே காப்பாற்றினார். அவர் உயிர் பிழைத்தது எம்ஜிஆரால் தான் என்று வீரப்பா பலமுறை சொன்னார். ஒரு நாள் நடிகராக போராடி கொண்டிருந்த காலத்தில் எம்ஜிஆர் தண்ணீர் கேட்ட போது ஸ்டூடியோ ஊழியர் அப்பன் பெரிய நடிகர்களுக்கு ஜூஸ் கொடுக்கணும் என்று சொல்லி அவமதித்தார். சில ஆண்டுகள் கழித்து அதே நெப்டின் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் வாங்கி அதற்கு தன் தாயார் பெயரை வைத்தார். அப்பன் இன்னும் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரை கூப்பிட்டு பழைய நினைவுகளை மறந்தபடி, உன் சம்பளவு 200 தானா, இனிமேல் 400 என்று கூறி தோளில் தட்டி புன்னையுடன் அனுப்பினார். அவன் அப்போ காலில் விழுந்து அழுதான். ஏனென்றால் அவனை மன்னித்த மனிதன் ஒரு நட்சத்திரம் அல்ல, மனிதத்தையே பிரதிபலித்தவர். எம்ஜிஆர் நடித்த ஒவ்வொரு காட்சியும் ஒரு பாடமாக இருந்தது. ஆனால் வாழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு மனிதத்துவ பாடமாக மாறியது. அதனால்தான் வீரப்பா சொன்னது உண்மைதான். உலகத்துக்கு தேவையான மனிதர்.